எல்லாம் இன்பமயம். அதுக்கு முன்ன கிராமத்துலலாம் வித்தைக்காரங்கன்னு வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு விளையாட்டை காட்டி அந்த கிராம மக்களை சந்தோஷப்படுத்தி அவங்கக்கிட்ட இருந்து காசும் தானியமும் வசூல் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி செய்தார்கள்? எப்பவும் உழைக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அந்த ரிலாக்ஸேஷன் செய்வதற்கென்று ஒரு விளையாட்டு குழு மாதிரி இருப்பாங்க. அதற்கென்னு தனி ஒரு பழக்கப்படுத்தி கொண்ட மக்கள் இருப்பாங்க. அதே போல் தான் இரவில் ஒரு மணியாட்டின்னு ஒருத்தர் வருவார். ஒரு சில மாதங்களில் மட்டுமே அவங்க வருவாங்க. அவங்க மணியாட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நின்று ஏதோ சில வாக்குகளை சொல்லுவாங்க. அந்த வாக்கு அந்த குடும்பத்திற்கு ஒத்துப்போனால் அவரை கூப்பிட்டு மரியாதை செலுத்தி அவர்களுக்கு திருப்தியாக அனுப்பிச்சி வைப்பாங்க. இப்படி விளையாட்டுக்கும் சில வாக்கு சொல்வதற்கும் ஆதி காலத்தில் தங்கிட்ட இருந்த ஒரு பொருளை கொடுத்து மற்றவரை திருப்திப்படுத்தின நம்ம தேசத்தில் இன்றைக்கி வந்தவங்ககிட்டயே எப்படி எடுத்துக்கலான்னு யோசனை பண்ணக்கூடிய காலமாக இருக்குது. அன்றும் இன்றும் என்ன மாற்றம் என்று நாம் சிந்தித்தால் விடை கிடைக்கவில்லை. இடையிலே ஆசை, பேராசை என்ற 2 வார்த்தைகள் தான் நம் மனதுக்குள் வந்து போகிறது. இதை பற்றி சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.